அன்பு உள்ளவர்களுக்கு நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், உருளைக்கிழங்கு, கருவா, கருவேப்பிலை, 2ஆம் பாலும் 3ஆம் பாலும், இது 1ஆம் பால். இதை நாங்கள் 1ஆம் பால் பெருசாக இறுக்கமாக அடிக்கல, ஒரு கப் தண்ணி ஊற்றி அடித்தது. கிட்டத்தட்ட கட்டியான பால் இல்லை. ஒரு கருவாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இருக்குல்ல, இப்போ நாங்கள் இந்த சூடானதும் பெருஞ்சீரகத்தை போடுறோம். பட்டை ஒன்று போடுறோம். கருவேப்பிலை விடுறோம். வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு சிறிது வதங்கினாக்கிறது பச்சை மிளகாயம் போடுறோம். இப்போ நெருப்பாக கொஞ்சம் குழந்தை ஊற்றியே வைங்க. வதக்கி ஒரு பொருள் மட்டும் வதக்கும். நீங்கள் மெல்லிய நெருப்பில் வதக்கினாத்தான் இந்த எண்ணெயில் எல்லாம் நின்று வடிவாக வதங்கும். நீங்கள் நெருப்பை கூட்டி விட்டீங்கன்னா எண்ணெயே காணாமல் போயிடும். உங்களுக்கு வெங்காயம் கருகமிலே தீயும். மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுது. இப்போ நாங்கள் கிழங்க போடுவோம். நல்லா இந்த வெங்காய கலையோட கிழங்க சேர்த்து நல்லா அவிட்டா பிறக்கணும். கிழங்கு அவிச்சு வெட்டி வச்சு நாங்கள் முட்டையும் அவிச்சு வெட்டி வச்சுருக்கோம். உடைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த வெங்காயமும் ஒரு கிழங்கு நல்லா கலவட்டுது. இப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்குது. அந்த கருவாதுகள் போட்டபடியாக நல்ல ஒரு வாசம் வருது. இனி இதுக்கு நாங்கள் 2ஆம் 3ஆம் பால்களை விடுவோம். இப்போ தூள் இது அந்த இறைச்சி பிரட்டை போட்ட மாதிரி கணக்க தேவையில்லை. கொஞ்சம் இவ்வளவு காணும். குழம்பு மாதிரி தானே. அப்போ இப்போ நாங்கள் அளவான உப்பை கையாலேயே போடுவோம். மூடி விடுவாங்க. ஒரு நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நாங்கள் கூட்டி விடலாம். கொதிக்க விட்டுட்டு இங்கே நாங்கள் முட்டியை எடுத்து நடுவால் ஒவ்வொரு கீரல் போட்டு வைப்போம். இப்படி அப்போ இதுக்குள்ள கறி உள்ளுக்குள்ளே போய் கறி நல்லா ஊறி வரும். உள்ளேக்குள்ள 5 முட்டை எல்லா முட்டையிலையும் எடுத்து அப்படி கீறி வச்சேன். நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கீரல்
இப்போ நல்லா கொதித்து அந்த தூள் வைக்கையெல்லாம் அடங்கிட்டுது. இந்த நேரம் நாங்கள் இந்த முட்டையெல்லாம் போடுவோம். முதல் முட்டையல் போட்டால் கொஞ்சம் அந்த உரைப்பு வந்து அந்த முட்டையெல்லாம் நல்லா செய்யணும். கொஞ்ச நேரம் இதில் அவிய விட்டால் தான் இந்த முட்டையிலாம் நல்லா குழம்பு பிடிச்சி உப்பு உரைப்பெல்லாம் நல்லா செய்யணும். கொஞ்ச நேரம் இதையும் விட்டுட்டு மூடி விடுவோம். இது நல்லா கொதிச்சுட்டு அந்த முட்டையெல்லாம் நல்லா குழம்புல ஊறிச்சுட்டு அப்படி நாங்கள் நெருப்பால் விடுவோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரை கொஞ்ச நேரம் தண்ணியில் விட்டுட்டு மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு அப்படியே நெருப்பு விடுவோம். ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா இருக்கா நல்லா பொங்கி கொதிக்க மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு இப்போ நாங்கள் நல்லா கொதிச்சிட்டு இனி மெல்லிய நெருப்பில் விடுவோம். மெல்லிய நெருப்பில் ஒரு 5 நிமிஷத்துக்கு விடலாம். இப்போ இப்படியே 5 நிமிஷம் ஆச்சல்லும் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இந்த கொதி அடங்கு மட்டும் இப்படியே விடுவோம். இது சூடு எல்லாம் மாறிட்டு அடங்கிட்டு நீ ஒரு கட்டில் ஆவி போட்டு ஒரு கரண்டி கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். திறந்து சின்ன தேசிக்கான வழியாக ஒரு காய் விட்டுருக்கேன். நீங்கள் விரும்பின உணவோட பரிமாறுங்க. செய்து பார்த்து நீங்களும் எப்படி இருக்கான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது விருப்பம் பண்ணாலும் கேளுங்க.